மத்தேயு அதிகாரம் 3. அந்த நாட்களில் யோவான் ஸ்நானகன் யூதேயாவின் வனாந்தரத்தில் வந்து, வசனம் 2, மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமாயிருக்கிறது என்று பிரசங்கிக்க பண்ணினான். வசனம் 3, கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவருக்கு பாதைகளை செவி பண்ணுங்கள் என்று வனாந்தரத்தில் கூப்பிடுகிறவனுடைய சத்தம் உண்டு என்று ஏசாயா தீர்க்கதரிசியினால் சொல்லப்பட்டவன் இவனே. அந்த யோவான் ஒட்டகமயிர் உடையை தரித்து தன் அறையில் வார்க்கச்சையை கட்டி கொண்டிருந்தான். வெட்டி கிளிகளையும் காட்டுத்தேனும் அவனுக்கு ஆகாரமாயிருந்தது. வசனம் 5, அப்பொழுது எருசலேம் நகரத்தாரும் யூதேயா தேசத்தாரும் அனைவரும் யோர்தானுக்கு அடுத்த சுற்றுப்புறத்தார் யாவரும் அவனிடத்தில் போய், வசனம் 6, தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தான் நதியிலே அவனால் ஞானஸ்தானம் பெற்றார்கள். வசனம் 7, பரிசேயரிலும் சதுசேயரிலும் அநேகர்கள் தன்னிடத்தில் ஞானஸ்தானம் பெறும்படி வருகிறதை அவன் கண்டு, விரியன் பாம்பின் குட்டிகளே, வரும் கோபத்திற்கு தப்பித்துக் கொள்ளுங்கள், உங்களுக்கு வகை காட்டினவன் யார்? வசனம் 8, மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். வசனம் 9, ஆபிரகாமும் எங்களுக்கு தகப்பன் என்று உங்களுக்குள்ளே சொல்லிக்கொள்ள நினையாதிருங்கள், தேவன் இந்த கல்களினாலே ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லவராயிருக்கிறார் என்று உங்களுக்கு சொல்கிறேன். 10 வசனம், அப்பொழுதே கோடாரியானது மரங்களின் வேர் அருகே வைத்திருக்கிறது, ஆகையால் நல்ல கனி கொடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். வசனம் 9, மனம் திரும்புதலுக்கு ஏற்ற நான் ஜலத்தினாலே உங்களுக்கு ஞானஸ்தானம் குடிக்கிறேன், எனக்கு பின்னே வருகிறவர் என்னிலும் வல்லவராயிருக்கிறார், அவருடைய பாதரட்சையை சுமக்கிறதற்கும் நான் பாத்திரன் அல்ல, அவர் பரிசுத்த ஆவியினாலே அக்கினியினாலும் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பார். வசனம் 12, தூற்று கூடை அவர் கையிலே இருக்கிறது, அவர் தனது களத்தை நன்றாய் விலக்கி தமது கோதுமையை களஞ்சியத்திலே சேர்ப்பார், பதரையோ அவியாத அக்கினியிலே சுட்டெரிப்பார் என்றான். 13 வசனம், அப்பொழுது யோவான் ஸ்நானகன் பெறுவதற்கு இயேசு கலிலேயாவை விட்டு யோர்தானுக்கு அருகே அவனிடத்தில் வந்தார். வசனம் 14, யோவான் அவருக்கு தடை செய்ய, நான் உம்மாலே ஞானஸ்தானம் பெறும் வேண்டியதாயிருக்க நீர் என்னிடத்தில் வரலாமா என்றான். 15 வசனம், இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக, இப்பொழுது இடம் கொடு, அப்படியே எல்லா நீதியும் நிறைவேறுவது நமக்கு ஏற்றதாயிருக்கிறது என்றார். அப்பொழுது அவருக்கு இடம் கொடுத்தான். வசனம் 16, இயேசு ஞானஸ்தானம் பெற்று ஜலத்திலிருந்து கரை ஏறினுடனே இதோ வானம் அவருக்கு திறக்கப்பட்டது, தேவாவி புறாவை போல இறங்கி தம்மேல் வருகிறதை கண்டார். வசனம் 17, அன்றியும் வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்று உரைத்தது.